Hi students, welcome to Arsh Media. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆல்ரெடி நம்ம 12th மிட் டர்ம் சீரிஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ், இம்பார்ட்டண்ட்டான 3 மார்க்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் ஃபார் ஃபஸ்ட் மிட் டர்ம் மட்டும். ஃபஸ்ட் மிட் டர்ம் சிலபஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் மிட் டர்ம் சிலபஸ் 4 யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 4 யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மிட் டர்முக்கு ஃபிசிக்ஸ்லேருந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் இப்போ நான் காமிக்கிற இம்பார்ட்டண்டான கொஷின்ஸை படிச்சிருக்கீங்கனாலே கிட்டத்தட்ட உங்களால் ஆவரேஜுக்கும் அபவ் ஆவரேஜுக்கும் மேலே எடுக்க முடியும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இலகுவாக படிக்கிறதுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். பட் நீங்கள் டாப்பராக இருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக சென்டம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கொஷின்ஸையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. பட் இந்த கொஷின்ஸை மட்டும் படிக்க வேண்டாம். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாகவும் இல்லை நான் வந்து கொஞ்சம் கம்மியான மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இப்போ வாங்க நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இப்போ உங்களுக்கு 5 மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1ல் 7 5 மார்க் வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன். அடுத்து யூனிட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 5 5 மார்க் அண்ட் யூனிட் 3ல் வந்து 6 5 மார்க் அண்ட் யூனிட் 4ல் 5 5 மார்க். ஸோ இதெல்லாம் என்னென்ன 5 மார்க்னு சொல்லி படிச்சுக்கிட்டிங்கனாலே போதும். இதுலேருந்து மேக்ஸிமம் உங்கள் கொஷின் பேப்பருக்கு கண்டிப்பாக வந்து இந்த கொஷின்ஸில் இல்லாத ஒரு கொஷின் வரதுக்கான சான்சஸ் ஹைலி வந்து கம்மி. சரிங்களா? இதில் இருக்க கொஷின்ஸ் தான் மேக்ஸிமம் வரதுக்கான சான்சஸாக இருக்கும். ஏன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே தான் ரிப்பீட்டட் கொஷின்ஸாக இருக்குது. மேக்ஸிமம் யூனிட் 1ஐயும் யூனிட் 3ஐயும் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து அதிகமாக கொஷின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் காமிக்கிறேன் 3 மார்க்ஸ் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸ் வந்து நான் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். 4th யூனிட்டில் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கேன். ஏன்னா 4th யூனிட்டில் அவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஏன்னா 4th யூனிட்டில் இருக்கக்கூடிய 7 கொஷின்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த 7 கொஷின்ஸில் இருந்து கண்டிப்பாக கொஷின் பேப்பரில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 3 மார்க்ஸுக்கு கண்டிப்பாக 4th யூனிட்டை நல்லா கவர் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் அண்ட் ஃபஸ்ட் யூனிட்ஸையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸ் கொடுக்குறேன். நிறையா 2 மார்க்ஸ் நான் கொடுத்துட்டேன். ஸோ ஏன்னா நமக்கு 2 மார்க்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், எதுலேருந்து கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் கிட்டத்தட்ட நான் ஒரு யூனிட்டுக்கே பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 8 அதிகபட்சம் 10ன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கனாலே போதும். உங்களால் கண்டிப்பாக மேக்ஸிமம் 2 மார்க்ஸை ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு மிட் ஃபிசிக்ஸுக்கு இம்பார்ட்டண்டான 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸை நான் உங்கள் கையில் கொடுத்துட்டேன். நீங்கள் படிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ப்ளஸ் 1 வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து நிறையா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ 50க்கு வைக்கிறாங்க மிட் டர்ம் அப்படின்னா உங்களால் ஈஸியாக 45 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கான்சன்ட்ரேட்டடாக படிங்க. ரொம்ப ஒரு பிரச்சனையே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த கொஷின்ஸை படிச்சிட்டிங்கனாலே போதும். அதுக்கு மேலே உங்களுக்கு படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட படிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நான் இதெல்லாம் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்தடுத்து போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே ஸ்டே அப்டேட்டடாகவே இருங்க. நம்ம கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then, thank you.